அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்பாவோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. அந்த ருத்ரன் பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரியோட ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலேயே நம்ம மல்லி விஜய் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த ருத்ரன் கிட்ட பழகிக்கிட்டு இருக்காங்க. சோ போதாத குறைக்கு வெண்பாவுக்கு பாத்தீங்கன்னா அந்த ருத்ரனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த ருத்ரன் பாத்தீங்கன்னா ரொம்பவே டம்மி பீஸ், குழந்தைங்களுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால வெண்பா குட்டி பாத்தீங்கன்னா டம்மி பீஸ் அங்கிள் எனக்கு வந்து ரொம்பவே சூப்பரான பாட்டெல்லாம் போட்டுடுங்க, டான்ஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வெண்பா குட்டி சொன்னாங்க. ஸோ ருத்ரனும் பார்த்தீங்கன்னா வெண்பாவுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அதனால வெண்பாவுக்கு அந்த ருத்ரனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் ஆனால் இன்னொரு பக்கம் மல்லிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ருத்ரனோட முகத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா ஒரு பயம்தான் வருது. அதாவது வெண்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமோ, இவர் வந்து ஏதோ ஒரு பிளானோட வந்திருக்காரா அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம மல்லிக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஸோ கடைசியா மல்லி பார்த்தீங்கன்னா விஜய் கிட்டே சொல்லிடுறாங்க, என்னங்க அந்த டிரைவரை பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, அவர் எங்கேயே பார்த்த மாதிரி இருக்குது, பட் ஆனா அவரோட பார்வையே வந்து எனக்கு சரியில்லை அப்படின்ற மாதிரி மல்லி சொல்றாங்க. ஆனா விஜய் வந்து என்ன மல்லி வெளியில சொன்னா யாராவது சிரிச்சிருவாங்க, அவரை பார்த்தா போய் என்ன அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. ஆனா மல்லி கெஸ் பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு. அவங்களுக்கு வந்து ருத்ரன் மேல சந்தேகம் வந்துருச்சு. சோ கூடிய சீக்கிரத்துல அவங்க வெண்பாவை கடத்துற வாழைக்கு நம்ம மல்லி பத்தினா உண்மை என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.